விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்நடைகளுக்கான தடுப்பூசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கறவை மாடுகளுக்கு சீரான பால் உற்பத்தி அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 லிட்டர் பேசியிருக்கோம், திடீர்னு 7 லிட்டர் ஆகும், 5 லிட்டர் ஆகும், 3 லிட்டர் ஆகும். இப்படி பாலினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா சீராக ஒரே நிலையில் இல்லாத குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகிறப்ப காரணம் என்னவாக இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு நோய் தாக்கத்தில் தான் காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பெரும்பாலான நோய்களுக்கு தடுப்பூசி போட முடியாது. பட் முக்கியமான ஒரு சில நோய்களுக்கு வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்ன தடுப்பூசிகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குறிப்பாக ஒரு 5 தடுப்பூசிகள் இருக்குது. அது என்னென்ன தடுப்பூசி, அது எப்படி போடணும், எந்த மாதம் போடணும், எதற்காக போடணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் கால்நடை வளர்த்துக்கிட்டு இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கனாலும் இதற்கு மேலேயாவது தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த ஊசியை அவங்க வீட்டில் இருக்க கால்நடைகளுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்படி என்னென்ன தடுப்பூசிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு சிலர் தான் தெரிஞ்சிருக்கும். கோமாரி நோய்க்கான தடுப்பூசி, தொண்டை அடைப்பான் தடுப்பூசி, அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி, சப்பை நோய், கன்று வீச்சு நோய். இது வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இதில் வந்து கோமாரி நோய்க்கு தடுப்பூசி வருஷம் போடுறாங்க, அது ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதை தவிர அப்படின்னு பார்க்கும்போது பெரியம்மைக்கான தடுப்பூசிகள் அரசாங்கத்தால் போடப்பட்டுக்கிட்டு வருது, அது ஒன்று. இது 2 தடுப்பூசிகள் தான் பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்டை அடைப்பான் தடுப்பூசியாக இருக்கட்டும், அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசியாக இருக்கட்டும், சப்பை நோயாக இருக்கட்டும், கன்று வீச்சு நோயாக இருக்கட்டும், இதெல்லாம் தெரியாது. அது முக்கியமாக அந்த கன்று வீச்சு நோய் தடுப்பூசிங்கிறது எல்லா விவசாயிகளையுமே நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி. ஆனால் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தெரியாது. இப்போ போய் கேட்டோம்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, வந்தால் சொல்கிறேன், இல்லை நீ வாங்கிட்டு வாங்க, வேணால் போட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த கோமாரி தடுப்பூசி அப்படின்னா என்ன அப்படின்னா, கோமாரி மாடுகள் வந்து நல்லாவே இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் அதிகமாக இருக்கும், வாயிலிருந்து எச்சி உழுவுறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கால் குழம்பு இருக்கு இல்லையா, கால் குழம்புல வந்து புண்ணாக இருக்கும், அப்படிலாம் நாக்கில் புண்ணாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தென்படும் போது இது வந்து கோமாரி நோய்க்கான ஒரு அறிகுறி. அப்படி கோமாரி நோய்க்கான அறிகுறி நம்ம தென்படும் போது வைத்தியம் தான் பண்ண முடியும். அந்த நேரத்தில் நம்ம தடுப்பூசி அப்படிங்கிறத போட முடியாது. ஆனால் அதற்கு முன்னாடியே தடுப்பூசி அப்படிங்கிறத போடலாம். ஒரு கெடேரி கன்றுக்குட்டி பிறந்த 3லேருந்து 4வது வயதுக்குள்ளே நம்ம வந்து இந்த முதல் தடுப்பூசி அப்படிங்கிறத போட்டுடணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த கோமாரி நோய்க்கான தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டே இருந்தோம். கோமாரி நோய் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மாட்டை ஒரு படுத்தி விட்டு போயிடும். அதனால் 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த தடுப்பூசிங்கிறத நம்ம கண்டிப்பாக போடணும். பிப்ரவரி மார்ச்சில் ஒரு தடுப்பூசியும், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 மாதத்துக்குள்ள ஒரு தடுப்பூசியும் நம்ம வந்து போடணும். 6 மாத இடைவெளியில் இந்த தடுப்பூசி போடணும், கோமாரி நோய்க்கான தடுப்பூசி. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா தொண்டை அடைப்பான். ஓகேங்களா? தொண்டை அடைப்பான் என்னன்னா, மாடுகளோட மூக்கில் இருந்து சளி உழுவுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தாடை மற்றும் கழுத்து பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கான ஒரு அறிகுறி. இது முக்கியமாக மழை காலங்களில் இந்த நோயோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் இதற்குமே வந்து ஊசி போட்டாகணும். எப்போ அப்படின்னா, கன்று பிறந்த 6 மாத வயதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊசி அப்படிங்கிறத போடணும். இந்த தொண்டை அடைப்பான் நோய்க்கான ஊசி அப்படிங்கிறத போடணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி போட்டால் போதும். கோமாரி நோய் வந்து வருஷத்துக்கு 2 முறை போடணும். தொண்டை அடைப்பான் வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி போட்டால் போதும். அதுவுமே வந்து மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச்சில் இந்த ஊசி போட்டோம் அப்படின்னா மாடுகளுக்கு அந்த தொண்டை அடைப்பான் நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அடுத்ததாக அடைப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடைப்பான் நோய் வந்துச்சு அப்படின்னா கால்நடைகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து பாக்டீரியா தொற்றுக்கள்னால ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இறந்து போன கால்நடைகளோட வாய், மூக்கு, ஆசான வாயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்க்கும்போது கெட்டுப்போன ஒரு ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடைப்பான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கால்நடை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் நம்ம கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா அதற்குமே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிகள் அப்படிங்கிறது இருக்குது. அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி பிறந்த 4வது மாதத்தில் நம்ம போடணும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் இந்த ஒரு ஊசி அப்படிங்கிறது போடணும். இது வந்து எல்லா ஏரியாக்கள்லையும் இந்த ஏரியா போட மாட்டாங்க. பாதிப்புகள் உள்ளாகி இருக்க பகுதிகளில் மட்டுமே இந்த ஒரு ஊசி அப்படிங்கிறது போடப்படும். அடைப்பான் நோய்க்கான ஊசி தடுப்பூசி போடப்படும். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா சப்பை நோய். இந்த சப்பை நோய் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சப்பை நோயுமே கூட வந்து பாக்டீரியாவால் தான் ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? வளர்ந்துட்டு இருக்க கன்றுக்குட்டிகளாக இருக்கட்டும், பசுக்களாக இருக்கும், இதுமாரி இதுங்களில் வந்து அதிகமாக இதோட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும்.
காய்ச்சல், முன்கால், பின்கால், தொடை வந்து பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், வீங்கி போயிருக்கும். அந்த வீக்கத்தை நம்ம லைட்டாக அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நரன்னு ஒரு சவுண்டு மாதிரி நமக்கு கேட்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சப்பை நோய் தான் இதோட காரணம். ஓகேங்களா? இது பிறந்த 6 மாதத்தில் இதுக்கு ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம போடணும். சப்பை நோய்க்கான தடுப்பூசி போடணும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி நம்ம போடணும். அது எந்த மாதம் போடணும் அப்படின்னா மார்ச் மாதம் அந்த தடுப்பூசியை நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா? மார்ச் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 3 தடுப்பூசிகள் அப்படிங்கிறது நம்ம போடணும். என்னென்ன தடுப்பூசி அப்படின்னா கோமாரி நோய்க்கான தடுப்பூசி, தொண்டை அடைப்பானுக்கான தடுப்பூசி, சப்பை நோய்க்கான தடுப்பூசி நம்ம வந்து மார்ச் மாதத்தில் போடணும். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கன்று வீச்சு நோய். இந்த கன்று வீச்சு நோய் அப்படின்னா என்னன்னா, இது வந்து புரூசெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கன்று வீச்சு நோய் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த நோய் வந்து பசுமாட்டோட கரு சிதைவை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். மாடு நல்லாவே இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கரு கலைஞ்சு போச்சு, 6-7 மாதத்தில் கரு கலைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இல்லை 3-4 மாதத்துலேயே கரு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த புரூசில்லா பாக்டீரியா அப்படிங்கிற இந்த ஒரு பாக்டீரியாவால் தான் இந்த கரு சிதைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். இந்த ஒரு இன்ஜெக்ஷன், புரூசிலா இன்ஜெக்ஷன், அது வந்து கன்று சிதைவு நோய்க்கான இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புரூசிலா வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போடும்போது இந்த கன்று சிதைவு நோய் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஒரே ஒரு முறை மட்டும்தான், வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதை போடணும் கெடேரி கன்றுகளுக்கு. அதுவுமே வயது வந்து 4லிருந்து 8 மாதம் வயது இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளுக்கு மட்டும்தான் இதை போடணும். அதற்கு மேலே இருக்க கன்றுக்குட்டிகளுக்கு போட்டாலும் பிரச்சனை தான், கீழே இருக்கிற கன்றுக்குட்டிகளுக்கு போட்டாலும் பிரச்சனை தான். ஒரு சில பகுதிகளில் 1 வருடம் பக்கமாக இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளுக்கு அதோட வளர்ச்சியை பொறுத்து போடுறாங்க. அதிகபட்சம் நம்ம 1 வருடம் வச்சுக்கலாம். கவர்மெண்ட் சொல்கிறது 4 to 8 மாதம். ஒரு சில டைம் 1 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளுக்குமே போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புரூசிலா வேக்சின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேக்சினு. கண்டிப்பாக உங்கள் கால்நடைகளுக்கு இந்த ஒரு தடுப்பூசியை போட்டுக்குங்க. ஓகேங்களா? மற்றதெல்லாம் போடல அடுத்துக்கிட்ட விஷயம், அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கன்று வீச்சு நோய்க்கான தடுப்பூசியை கண்டிப்பாக நம்ம போட்டியே ஆகணும். அப்படி போடல அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நாளைக்கு மாடு சினையாகும். இப்போலாம் மாடை சினை நிறுத்துறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி சினையாகிற மாட்டு வந்து திடீர்னு கரு கலைஞ்சு போச்சு 3-4 மாதத்தில் அப்படின்னா அது என்ன பண்ணுறது? ஒரு போக பாலும் கட்டாயிடும், ஒரு கண்ணுக்குட்டியும் போயிடுச்சு, ஏகப்பட்ட நஷ்டத்தை நமக்கு கொடுத்துரும். அதனால் இந்த கன்று வீச்சு நோய்க்கு இருக்கக்கூடிய அந்த புரூசிலா வேக்சின் மட்டும் கேட்டு வாங்கி போட்டுருங்க. இது வந்து தனிப்பட்ட முறையில் கிடைக்காது. ஐ திங்க் ஒரு மிக்சிங் பண்ணோம்னா 5 கண்ணுக்குட்டிக்கு கெடேரிகளுக்கு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய கால்நடை டாக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வெளியே எந்த ஒரு டாக்டர்கிட்டையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க இடத்துல மட்டும்தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த புரூசிலின் வேக்சின் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வெளியே எங்கேயும் கிடைக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இது மாதிரி போட்டுக்க சொல்கிறாங்க. 4-8 மாதத்தில் இருக்கக்கூடிய கெடேரி கன்றுகளுக்கு புரூசிலின் வேக்சின் வந்து போட சொல்கிறாங்க, கன்று வீச்சு நோய்க்கான தடுப்பூசி போட சொல்கிறாங்க, போடணும்னு சொல்லி கேளுங்க. இருக்குது வாங்கினா போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வர சொல்கிறாங்களோ இல்லை வெளியே வேறு ஏதாவது இடத்துக்கு ஓட்டிட்டு போய் அங்கே போட்டுக்குங்க அப்படின்னாங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டிட்டு போய் அங்கே அந்த தடுப்பூசியை போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கால்நடை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.